السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فإذا سألك عبادي أني فإني قريب أجيب الدعوة الداء إذا دعاني فليستجيبوا لي فليؤمنوا به لعلهم يرشدون. صدق الله مولانا العظيم. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதர்களில் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் அல்லாஹுவின் புறத்தில் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள். இந்த முஸ்லிம்களிலும் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் பொதுவாக நாம் ஒன்றை விரும்புவோம், நாம் ஒருவரை விரும்புவோம், அவர் நம்மை விரும்புவதுதான் மிகப்பெரிய விருப்பத்திற்குட்பட்ட நல்ல விஷயம். இப்ப அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அல்லாஹ் யார ரொம்ப விரும்புறான் அப்படின்னு பார்த்தா தொழுகையாளிகளை அல்லாஹ் ரொம்ப விரும்புறான். யார் தொழுகிற பாக்கியத்தை பெற்று விட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய முஹப்பத்துக்குரிய மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள். அல்லாஹ்வோட முஹப்பத்து கிடைச்சிருச்சுன்னா அதை விட பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது உலகத்துல வேறு எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தனிச்சிறப்பை, தனி மகத்துவத்தை, ஒரு தனித்துவத்தை தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்ப தொழுகைக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸ், தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அந்த தொழுகைக்காக வேண்டி புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் நன்மையை எழுதி கொண்டே இருக்கிறான். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எத்தனை தடவை தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வந்தோமோ அப்படி வருகிற ஒவ்வொரு கணப்பொழுதும் நன்மையை அல்லாஹ் எழுதிட்டே இருக்கிறான். இது யாரை கொண்டு அல்லாஹ் எழுதுறான் அப்படின்னா, இந்த நன்மையை எழுதுறதுக்குன்னு சில மலக்குகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கான். நன்மைகளின் பால் சேவை செய்கிற மலக்குகளுக்கு பெயர் ரஹ்மத்தினுடைய மலக்குகள். இப்ப இந்த ரஹ்மத்தினுடைய மலக்குகளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு மனிதராக துன்யாவிலே தொழுகையாளிகள் ஆகிவிடுகிறார்கள். இந்த தொழுகை அப்படிங்கிறது ஒரு பெரிய நன்மையை மனுஷனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதுங்கிறத கடந்து அல்லாவே நம்மளை நேரில் விரும்புகிற பெரிய பாக்கியசாலிகளாக மாறிவிடுகிறோம். ஒவ்வொரு விஷயத்துக்குமே அல்லாஹ் அதுக்காக வேண்டி நன்மையை கொடுக்குறான். தொழுகைக்கு முன்னாடி நாம் செய்கிற ஒது, இந்த ஒது இருக்க, இது இபாதத்துக்கு வேண்டி நாம் ஒது செய்யறோம். குர்ஆன் ஓதணும்னா ஒது செய்வோம், ஒரு திக்ருன்னா ஒது செய்வோம், 5 நேர தொழுகைக்கு ஒது செய்வோம். இப்படி இறைவனுக்கு செய்கிற இபாதத்துகளுக்காக வேண்டி நாம் பிரத்யேகமாக ஒது செய்கிறோம். அப்ப அல்லாஹ்வுக்கு வேண்டி முகத்தையும் கையையும் காலையும் கழுகுற இந்த செயலுக்கு பெயர் ஒது. இதுக்கு கூட அல்லாஹ் என்ன பண்றான்னா ஒரு தனி மகத்துவத்தை அல்லாஹ் கொடுக்குறான். மௌத்தா போய் மஹ்ஷர்ல எழுப்பப்பட்ட போது சில மனிதர்களின் முகம், கரங்கள், ஒது செய்த உறுப்புகள் எல்லாம் ரொம்ப பிரகாசமா, நூறானிய வெளிச்சமா இருக்குமாமா. கோடானு கோடி மக்கள் நிற்கக்கூடிய அந்த இடத்துல இந்த மனிதர்களுடைய உறுப்புகள் மட்டும் ஒரு கவர்ச்சிகரமான, அழகான, எல்லாரும் அப்படி திரும்பி திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு ஒளியாக, நூறாக அவர்களின் உறுப்புகள் இருக்கும். அப்பொழுது அங்கே கேட்கப்படுமாம், ஏன் இந்த மனிதர்களின் உறுப்புகள் இப்படி மிளிர்கிறது, ஒளிர்கிறது? அப்பதான் சொல்லப்படுமா, இவர்கள் இறைவனுக்காக இபாதத்து செய்வதற்கு ஒது செய்தவர்கள். அந்த ஒதுவை செய்த உறுப்புகள் இப்பொழுது இங்கே அல்லாஹ் அதை கௌரவிக்கும் வகையில் இந்த இறைவனுக்கு ஒது செய்த உறுப்புகள் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா மிளிர்கிறது. அல்லாஹ் அங்க ஒரு அந்தஸ்து கொடுக்குறான்.
அதனாலதான் ஒவ்வொரு ஒதுவிலையுமே நாம துவா செய்யறோம். இந்த துவா ஒது முடிச்சதுமே இந்த துவா ஓதுறது. அல்லாஹும்ம ஜஅல்னா மினத் தவ்வாபீன், யா அல்லாஹ் எங்களை தௌபா செய்தவர்களின் கூட்டத்தில் சேர்த்தீர். வஜஅல்னா மினல் முத்தத்தஹிரீன், எங்களை தூய்மை அடைந்தவர்களாக ஆக்கிவிடு. வஜஅல்னா, இன்னும் எங்களை நீ ஆக்கிவிடு இபாதிக்க சாலிஹீன், நல்லவங்களோடு நல்ல அமல்கள் செய்தவர்களோடு எங்களை சேர்த்தி. ஒவ்வொரு ஒழுவுக்கு பின்னாடியும் இந்த துவாவை நாம ஓதுறோம். இத அல்லாஹ் எங்க நமக்கு கொடுக்கறான் அப்படின்னா, இந்த துவாவை அங்கீகரித்து மறுமையில இறைவனுக்காக வேண்டி நாம் கைகால் முகங்களை கழுவி கொண்ட இந்த ஒதுவுக்கு அந்த இடத்துல அல்லாஹ் பெரிய கூலி கொடுக்கும். ஒது என்பது எங்க ஆரம்பிக்குது, எப்ப ஆரம்பிச்சதுன்னா, ஒது துவக்கப்பட்ட இடம் எங்க? ஆதம் நபியை படைச்சதுமே அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளையிட்ட ஒரு செயல் இந்த ஒது. முதல்ல மலக்குகள் ஒது செஞ்சாங்க. எப்போ அப்படின்னா, மலக்குகள் ஆதம் நபியை படைக்கிற அல்லாஹ் நாடி மலக்குகள்கிட்ட சொல்றான், நான் மனிதனை படைக்க போறேன்னு. அப்பொழுது மலக்குகள் சொன்னார்களாம், ஏன் அல்லாஹ் நீ அவங்கள படைக்கிற? அவங்க பூமியில குழப்பம் ஏற்படுத்துவாங்க, ஃபசாது உருவாக்குவாங்க. ஒரே ஃபித்னா, ஃபசாது, குழப்பம். ஒரு நிம்மதியாவே இருக்கவும் மாட்டாங்க, இருக்க விடவும் மாட்டாங்க. அவர்கள் ரத்தத்தை ஓட்டுவார்கள், ஒருத்தர் கொலை செய்யுது. அதிகமா இன்னைக்கு காக்கா தன் இனத்தை கொலை செய்யறது இல்லை, குருவி தன் இனத்தை கொலை செய்வதில்லை, ஆடு தன் இனத்தை செய்வதில்லை. இப்படி பெரும்பாலான உயிரினங்கள் தான் சார்ந்த இனத்தை கொன்று குவிப்பதில்லை. ஆனால் மனுஷன் மட்டும்தான் தன் இனத்தை கொலை செய்கிறான். இது அன்னைக்கு மலக்குகள் சொன்னாங்க. அவர்கள் ரத்தம் ஓட்டுவார்கள், கொலை செய்வார்கள், ஃபசாதில் ஈடுபடுவார்கள். உன்னை வணங்குறதுக்கு உன் பேச்ச கேட்க நாங்க இருக்கோம், நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்க தயாரா இருக்கோம், எதுக்கு மனுஷனை படைக்கிறோம் என்ற போது அல்லாஹ் சொன்னானா, எனது நாட்டம் நான் அவர்களை படைக்கிறேன். அல்லாஹ் படைச்சிட்டான் ஆதம் நபிய. அதுக்கு பிறகு மலக்குகள் என்னதான் இருந்தாலும் நாம அல்லாட்ட போய் ஏன் படைக்கிறேன்னு கேட்டோமே அப்படின்னு அவர்கள் வருந்தினார்களாம். வருந்தி விட்டு அல்லாஹ்விடத்தில், யாரெல்லாம் எங்களுக்கு வருத்தமா இருக்கு, இது நீ தப்பா நினைச்சிட்டானா எங்களை கொஞ்சம் மன்னிச்சுக்கோ அப்படி என்ற போது அல்லாஹ் சொன்னானா, நான் மன்னித்துக் கொள்கிறேன், நீங்கள் போய் ஹவுதுல் கௌசர் தடாகத்தில் ஒது செய்து கொள்ளுங்கள். அப்பதான் முதல்ல ஹவுதுல் கௌசர் தடாகத்தில வானவர்கள் ஒது செய்கிறார்கள். அதுவும் எதற்கு? அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டார்கள், வருத்தம் தெரிவித்தார்கள். அந்த பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ் முதலில் நீங்கள் ஒது செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னான், தூய்மை அடைந்தார்கள். இப்ப நாம நம்ம வாழ்க்கையில செய்கிற உறுப்புகளால் செய்கிற இந்த விஷயங்களுக்கு ஒது செய்துவிட்டு நாம் கேட்பதும் இந்த தூய்மையைத்தான். அல்லாஹும்ம ஜஅல்னா மினத் தவ்வாபீன் வஜஅல்னா மினல் முத்தத்தஹிரீன் அப்படி கேட்கிறோம். எங்க தௌபா செய்தவங்களோட சேர்த்தீரு, எங்களை தூய்மைப்படுத்தீரு அப்படின்னு நாம அல்லாஹ்ட்ட ஒவ்வொரு ஒழுவுக்கு பிறகும் நாம் கேட்கிறோம். இந்த ஒழு என்பது அவ்வளவு பெரிய முதன்மையானது, வானவர்களிலிருந்து துவக்கப்பட்டது. ஒழு செய்வதின் வாயிலாக மஹ்ஷரில் அந்த உறுப்புகள் மிளிர்கிறது, பிரகாசம் பெறுகிறது. அப்ப இபாதத்துல முக்கியமான இபாதத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது தொழுகை. ஒது என்பது அவசியமாவது தொழுகைக்கு, குர்ஆன் ஓதுறதுக்கு, தவாஃபுக்கு. இதில் பிரதானமான இந்த தொழுகைக்காக ஒது செய்கிறதுக்கு இவ்வளவு நன்மையை கொடுக்கக்கூடிய அல்லாஹ், யார் ஈமான் கொண்டு தொழுகையாளிகளாக ஆகிவிடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான். குர்பு, அவனோடு நெருக்கம், ரொம்ப நேசித்து தொழுகையாளிகளை அல்லாஹ் ரொம்ப விருப்பப்படுறான். அதிலும் குறிப்பாக 5 நேர தொழுகையை ஜமாத்தோடு தொழுபவர்களுக்கு, அதிலும் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பெரிய நேசத்தை கொடுக்கிறான். தனித்து தொழுவதை விட 27 மடங்கு நன்மை ஜமாத்தோ தொழுகிறதுல அல்லாஹ் கொடுக்கிறான். அதனாலதான் தொழுகை என்பது பள்ளிவாசலுக்கு வந்து தொழக்கூடியவர்களுக்கு
ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவது, பள்ளியோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது. ஒரு மனுஷனுக்கு ஏன்னா பைத்துல்லா அல்லாஹ்வின் வீடு, இந்த அல்லாஹ்வோட வீட்டுக்கு தினசரி வந்துட்டு போறது அப்படிங்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஒருத்தங்க ஏற்படுத்துறது எதை கொண்டு ஏற்படும்னா 5 நேர தொழுகையை கொண்டுதான் ஏற்படும். அந்த தொழுகை இல்லைன்னு வைங்களேன், அந்த தொடர்பு இல்லாமல் போய்விடும். பள்ளியோடு தொடர்பு ஏற்படுத்துவது, இந்த அல்லாஹ்வின் வீட்டுக்கு சேவை செய்யறது, அது பராமரிக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தினசரி பள்ளிவாசல் முற்றத்தை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு பிரயாணத்தை முடித்து விட்டு வருகிறார்கள். அந்த பெண்ணை காணோம். எங்கேன்னு கேட்டாங்க. அந்த பெண் இங்க வெளியே போயிருந்தப்ப அது மரணித்து விட்டது, அடக்கம் செஞ்சாச்சுன்னாங்க. பள்ளிவாசலுக்கு சேவை செஞ்சு பள்ளியை தூய்மைப்படுத்தி அந்த பெண்ணின் அடக்க ஸ்தலம் எங்கே என்று சொல்லி கேட்டுட்டு போய் அந்த அடக்க ஸ்தலத்துக்கு முன்னாடி நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். அல்லாஹ்வின் பள்ளிக்கு சேவை செய்தவர், அல்லாஹ்வின் நெருக்கத்துக்குட்பட்ட முஹப்பத்துக்குட்பட்டவர் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சாங்க. இப்ப நம்ம எல்லாம் ஏன் இது சொல்றோம் அப்படின்னா, இந்த அல்லாஹ்வோட வீடு அப்படின்னு சொல்கிற இந்த பள்ளியில நாம ஒரு நெருக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்கிற பொழுது ஒரு தனிச்சிறப்பு நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. இஸ்லாத்தின் மாதங்களிலே 3 மாதங்கள், முஹர்ரம் மாதத்தில் முதல் 10 நாட்கள் சிறப்புக்குரியது. ஆஷூரா நாள் அப்படின்னு 10 தினங்கள். அஷரனா 10, அதான் ஆஷூரா தினம்னா 10ஆம் நாள். இந்த 10 நாட்கள் சிறப்புக்குரியது. இரண்டாவது என்னன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கணும்னு சொன்னாங்க குர்ஆன்ல. முன்னாடி நோன்பு கடமையா இருந்தது, ரமலான் நோன்புக்கு முன்னாடி இருந்த உம்மத்துக்களுக்கு முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூரா நோன்பு தான் கடமையாக்கப்பட்டது. அந்த நோன்பு தான் முன் இருந்த நபிமார்களின் உம்மத்துக்கள் எல்லாம் அந்த மாசத்துல தான் நோன்பு வைப்பாங்க. ரமலான் எல்லாம் அவங்களுக்கு நோன்பு கடமை இல்லை. இதுதான் அல்லாஹ் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு நான் நோன்பு கடமையாக்குனேன்னு சொன்னது அந்த ஆஷூரா 10 நாள். அதுல வர்ற 9 முஹர்ரம் மாதத்தின் 10 நாட்கள் மகத்துவத்துக்குரியது. இரண்டாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 1 to 10 வரைக்கும். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபிஇ வல் வத்ரி வல் லைலி இதா யஸ்ர், அந்த 10 இரவுகள் துல்ஹஜ் மாதத்தினுடைய 1 to 10 நாள். 10ஆம் நாள் நம்ம பெருநாள் கொண்டாடுறோம். அந்த 1 to 10ல வர்ற 8 இருந்து ஆரம்பிக்கிறது தான் ஹஜ்ஜினுடைய கிரிகைகள், ஒரு 12 பிறை வரைக்கும். இதுல ஃபர்ஸ்ட் 10 நாள் மகத்துவத்துக்குரியது. அதே மாதிரி ரமலான்ல கடைசி 10 நாள், பிறை 21 to 30 வரைக்கும் இருக்கிற கடைசி 10 நாள், முஹர்ரத்தின் 10 நாள், துல்ஹஜ்ஜின் 10 நாள், இந்த ரமலானுடைய கடைசி 10 நாள். ஏன் இந்த கடைசி 10 நாள் ஒரு பெரிய மகத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய காரணத்தில் ஒரு 3 காரணம். மனிதர்களுக்கு, மூமினானவர்களுக்கு ஈடேற்றம் கொடுக்கிற ஒரு வாய்ப்பை தரக்கூடிய நாள் தான் இந்த கடைசி 10 நாள். பரீட்சை எழுதிட்டா வெற்றி பெறணும், ரிசல்ட் தெரியணும். வெற்றி பெற்று விட்டால் அவனுக்கான சன்மானம் கொடுக்கணும். வேலை செய்துட்டா அவங்களுக்கு கூலி கொடுக்கணும், உழைப்புக்கேற்ற கூலி. சம்பாத்தியம் பண்ணி வியாபாரம் செஞ்சுட்டா அதுல லாபம் கிடைக்கணும். இது எல்லாம் தான் நத்தீஜா, ஒரு முடிவு, ஒரு தீர்வு. இங்க ஈமான் கொண்டோம், தொழுதோம், நோன்பு வச்சோம், ஜகாத் கொடுத்தோம், ஹஜ் செஞ்சோம், அல்லாஹ் சொல்றாங்கிறதுக்கு வேண்டி இஸ்லாத்தின் கட்டளைய மனசு அலைபாய விடாம நாம கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். இப்ப நமக்கு ஈடேற்றம், நமக்கு அதற்கான கூலியை தரணும். இந்த கூலியை தருவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த 10 நாள்ல வச்சுட்டு அதை கேட்க சொல்றான். அல்லாஹும்ம அத்கினா மினன் நார், நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், என்னை கொண்டு நரகத்துல போட்டுறாத.
ஏன்னா நான் நரகவாதியா ஆகிறதுக்கான எந்த வேலையும் செய்யல. இங்க பார், நான் இதையெல்லாம் செஞ்சிருக்கேன். மினன்னார், என்னை கொண்டு போய் அதுகின்னல் ஜன்னத்தை, சொர்க்கத்தில் நுழையவை. இப்படின்னு நம்மளுடைய அமல்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த நல்ல பரிசுகளை நமக்கு பெற்றுத் தருகிற ஒரு உயர்ந்த துவாவையும் அதற்கான வழிகளையும் சொல்லித் தருகிற ஒரு கடைசி 10. இது ஒண்ணாவது. இரண்டாவது, அல்லாஹ் இந்த நாளில் அமல்களில் இறைவனுக்கு என்று இந்த சாதாரண மூமினான மக்கள் செய்யறாங்களான்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறான். இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த டெஸ்ட், அய்யூப் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த டெஸ்ட். ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை, பரிசோதிக்கிறான். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் மகனை கொடுத்து அவங்க ரொம்ப மகனோடு பாசமா இருக்கும்போது அல்லாஹ்ட்ட இப்லீஸ் சொன்னானா, நீ நபி என்று சொல்கிறாய், ஹலீலுல்லா என்று சொல்கிறாய். அவர் பாரு, பையனை கொடுத்ததுமே குழந்தையோட ரொம்ப கொஞ்சி குழாவுறாரு. உன் நினைப்பெல்லாம் அந்த இப்ராஹிம் நபியினுடைய மனசுல கிடையாது. அவருக்கு வயசான காலத்துல குழந்தை கிடைச்சிருக்கு, அந்த குழந்தைதான் அப்படின்னு அவர் இருக்காரு. குழந்தை மேலதான் ரொம்ப பாசம், உன் மேல எல்லாம் பெரிய முகப்பத் இல்லைன்னு சொல்றான். அல்லாஹ் சொன்னானா, அப்படியெல்லாம் கிடையாது. அவர் என்னின் மேல் ரொம்ப முகப்பத் இருக்கார். துனியாவில் கொடுக்கப்பட்ட குழந்தை மேல முகப்பத்தா, என் மேல முகப்பத்தா? அல்லாஹ் பரிசோதிப்பதற்கு தான் கனவிலே குழந்தையை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் கனவுல 3 தடவை காமிக்கிறான். இப்போ பெத்தெடுத்து நீண்ட நாள் கழித்து பெத்தெடுத்த குழந்தையா, குழந்தை பாசமா, அல்லாஹ்வுடைய நேசமா என்கின்ற ஒரு சோதனை வந்த போது இப்ராஹிம் நபி கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு அல்லாஹ்வின் நேசம்தான் என்று அவர்கள் துணிந்துதான் அதை அறுக்க முற்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் குர்பான் என்பது கடமையாக இன்னைக்கு வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். என்னமோ மாடறுத்து ஒட்டகத்தை அறுத்து கொடுக்குறோங்கிறது இல்ல. அதற்கு பின்னால் இருப்பது சோதனையில் இப்ராஹிம் நபி இறை நேசம்தான் பெருசுன்னு வெற்றி பெற்றார்கள். இதே மாதிரிதான் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் நம்ம கேள்விப்பட்டது மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தான். அப்பவும் அல்லாஹ்னு நினைச்சாங்க. நோய் நொடி எல்லாத்தையும் கொடுத்து அழிக்கிற நிலைக்கு வந்தார்கள். அப்போதும் அல்லாஹ் அல்லாஹ்னு இருந்தாங்க. இதே மாதிரி அல்லாஹ் ஒவ்வொரு ரமலானிலும் ஒரு இபாதத்தை அல்லாஹ் கடமையாக்கி வைத்தான். என்னன்னா அதுதான் இஅ்திகாஃப் என்று சொல்கிற இபாதத். இது அல்லாஹ் நமக்கு வைக்கிற ஒரு சோதனை. இஅ்திகாஃப், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு எல்லா ரமலானிலும் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அவர்களுடைய 62வது வயசு ஒரே ஒரு ரமலான் மட்டும் இஅ்திகாஃப் இருக்கல. அதுக்கு பதிலா 63வது வயசுல 20 நாள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். கடைசி 10ல, கடைசி ரமலான்ல ரசூலின் 63 வயசுல நோன்பு 11ல இருந்து 30 வரைக்கும் இஅ்திகாஃப் இருந்துட்டாங்க. இஅ்திகாஃப் என்பது 3 வகை. ஒன்று வாஜிப், இரண்டாவது சுன்னத்தே முஅக்கதா கிஃபாயா, மூன்றாவது முஸ்தஹப். இந்த 3ம் ஆண்கள் எங்கதான் இருக்கணும்? ஆண்கள் வீட்டுல இஅ்திகாஃப் இருக்கக்கூடாது, பள்ளியில தான் இஅ்திகாஃப் இருக்கணும். இதுல வாஜிப் என்பது என்னன்னா, நமக்கு நாமே நேர்ச்சை செய்து கொள்வது வாஜிப். இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. பொதுவா மனிதனுக்கு துன்பம் வரும்போதுதான் நேர்ச்சை செய்வான். துன்பம் வராத போது, இன்பமா இருக்கும் போதெல்லாம் நேர்ச்சை செய்யறது இல்லை. சந்தோஷமா இருக்கும்போது எப்பவுமே மகிழ்ச்சியில நம்ம நேர்ச்சை செய்ய மாட்டோம். ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு ஆபரேஷன் அல்லது ஒரு விபத்து, ஒரு தீராத பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள அது ஏதாவது ஒரு சிக்கல் வரும்போது உடனே மனிதன், நான் இந்த மாதிரி ஒரு ஆடு எடுத்து கொடுக்குறேன், நான் ஒரு மூட்டை அரிசி எடுத்து கொடுக்குறேன், நான் பள்ளிவாசலுக்கு 10 குரான் வாங்கி கொடுக்குறேன், நான் யத்தீம் கானாவுக்கு இது செய்யறேன்,
இந்த தர்காவில் போய் 100 பேருக்கு சாப்பாடு ஆக்கி இப்படி எல்லாம் நேர்ச்சை செய்வார்கள். இந்த நேர்ச்சை என்பது பொதுவா நேர்ச்சையில ஒரு தெரிஞ்சுக்கணும். குர்பான் கொடுக்கறதுல கூட நான் குர்பான் கொடுக்குறேன்னு நேர்ச்சி செய்யக்கூடாது, தொழுகிறேன்னு நேர்ச்சி செய்யக்கூடாதுல்ல. அதே மாதிரி குர்பான் என்பது காசு இருந்தா குர்பான் கொடுக்கணும், அவ்வளவுதான். இல்லையா விட்டுறணும். நேர்ச்சைக்கும் குர்பானுக்கும் சம்பந்தம் இல்லை. உடம்பு சரியில்லாம போயிருச்சுன்னா நேர்ச்சி செஞ்சிட்டோம்னா அதற்கு பெயர் குர்பான் அல்ல, அதற்கு பெயர் நேர்ச்சைக்காக வேண்டி கொடுக்கக்கூடியது. அதுல நாம சாப்பிடவே கூடாது. யார் நேர்ச்சை செய்தாரோ அவர் ஒரு ஆடை இருக்கு, ஒரு மாடை இருக்கு, ஏதோ கொடுக்குறோம்னா அவரு நேர்ச்சை செய்தவர்கள் அதை சாப்பிடக்கூடாது. அவர் மனைவி, அவர் சம்பந்தப்பட்டவங்கள சாப்பிடக்கூடாது. ஏழைகளுக்கு அது போய் சேர்ந்துடும். குர்பான் என்பது வசதி இருந்தா கொடுக்கணும். ஜகாத் எப்படி கொடுக்குறோம் அந்த மாதிரி வசதி இருந்தா கொடுக்கணும். அந்த கறியை நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுவும் துல்ஹஜ் பிற 10ல இருந்து அந்த 12, 13க்குள்ளதான் குர்பானே கொடுக்கணும். வேற நாள்ல எல்லாம் குர்பான் கொடுக்க முடியாது. அக்கீகா அப்படிங்கிறது பிறந்த குழந்தைகளுக்காக செய்யக்கூடியது. அந்த குழந்தைகளுடைய அபிவிருத்தி வாழ்க்கை. இது சுன்னத், இது ஃபர்தும் இல்லை, இது கட்டாயமான வாஜிபும் இல்லை. நம்ம செஞ்சா நன்மை, செய்யாட்டி குற்றம் இல்லை. ஆண் குழந்தைனா 2 ஆடு, பெண் குழந்தைனா 1 ஆடு. இந்த கறியை சாப்பிட்டுக்கலாம். குர்பான் கறியும் சாப்பிடலாம், அக்கீகா கறியும் பெற்றவர்கள் உறவுகள் சாப்பிட்டுக் கொள்ளலாம். எதை சாப்பிடக்கூடாதுன்னா நேர்ச்சை செஞ்சு நோய்க்காக முசீபத்து நீங்கிறதுக்கு நேர்ச்சை செஞ்சுட்டு நாம கொடுக்குற கறியை நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. ஆனால் நேர்ச்சை செய்து விட்டால் கண்டிப்பா ஆர்டருக்கு கொடுத்துடணும். காசு இல்லைன்னா குர்பான் கொடுக்காம இருந்துடலாம், காசு இல்லைன்னா அக்கீகா கொடுக்காம கூட இருந்துடலாம், தப்பு இல்லை. நேர்ச்சை செய்து விட்டால் கட்டாயம் கொடுக்கணும். நேர்ச்சை செய்யணுங்கிற அவசியம் இல்லை, நாம செய்து விட்டால் கொடுத்துடணும். இதே மாதிரி தான் ஏத்திகாஃப். எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு இந்த மாதிரி பெரிய சிக்கல், அதனால நான் அல்லாஹ்வோட பள்ளியில போய் நான் ஏத்திகாஃப் இருக்கிறேன் என்று நேர்ச்சை செய்து விட்டால் அது நம்ம மேல வாஜிபாயிரும். இப்படி நேர்ச்சை செய்து அந்த வாஜிபான ஏத்திகாஃபை எங்க இருக்கணும்னா வீட்டிலே ஆண்கள் இருக்க முடியாது, பள்ளிவாசல்ல தான் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஏத்திகாஃப்க்கு கண்டிப்பா நோன்பு வச்சுதான் அந்த ஏத்திகாஃப் இருக்கணும். நோன்பு வைக்காம ஏத்திகாஃப் இருக்க முடியாது. இது வாஜிபான ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று. 2வது சுன்னத்து முஅக்கதா கிஃபாயா. அது எந்த ஏத்திகாஃப்னா இந்த ரமலான்ல 10 நாள் பிற 21ல இருந்து 30 வரைக்கும் எல்லா பள்ளியிலையும் நாம இருக்கிறோமே, இது சுன்னத்தே முஅக்கதா கிஃபாயா. இது ரமலான்ல கடைசி 10 நாள் இருக்கிறது. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இந்த சுன்னத்தே முஅக்கதா கிஃபாயாவுக்கு நோன்பு அவசியம். நோன்பு வச்சுதான் ரமலானுடைய கடைசி 10 நாள் ஏத்திகாஃப் இருக்கணும். 3வது முஸ்தஹபு. இது நோன்பு வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது 10 நிமிஷம் பள்ளிக்குள்ள வரும்போதும் நான் அல்லாஹ்வோட பள்ளியில நான் ஏத்திகாஃப் நியத்துல நான் அல்லாஹ்வோட பள்ளியில வர்றேன்னு 10 நிமிஷமும் இருக்கலாம். எப்போல்லாம் பள்ளிக்குள்ள வர்றோமோ அப்போல்லாம் ஏத்திகாஃப் நியத்துல வச்சுட்டு உட்கார்ந்துக்கலாம். அது முஸ்தஹபான ஏத்திகாஃப். இது எப்ப வேண்டாலும் செய்யலாம். இதுக்கு நோன்பு அவசியம் இல்லை. ரமலான் காலத்தில் நாம் இந்த 10 நாள் இருக்கக்கூடிய சுன்னத்து முஅக்கதா கிஃபாயா, ஒரு மஹல்லாவில எப்படி ஒரு மௌத் ஆயிடுச்சுன்னா எல்லாத்து மேலேயும் கடமையாகிறது கிஃபாயா. ஜனாசாவை குளிப்பாட்டி அடக்கம் செஞ்சு வர்றது. யாருமே அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி அடக்கம் செய்யல அப்படின்னா எல்லாத்து மேல குற்றமாகி விடுவதை போல் ஏத்திகாஃப் என்பது யாராகிலும் இருக்கணும். இல்லாம போயிட்டா எல்லாத்து மேலையும் குற்றமாகிவிடும். அதனால் இது சுன்னத்தே முஅக்கதா கிஃபாயா. இந்த ஏத்திகாஃப் பள்ளிவாசலில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் செய்கிறோமா இல்லையா என்று அல்லாஹ் நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறான். படைப்புகளை விட்டு விலகி படைத்தவனுக்காக நாம் நிக்கிறோமா? இந்த 10 நாள்ல அல்லாஹ்வை நினைச்சு அல்லாஹ்வுக்கு வேண்டி பள்ளிவாசல்ல உட்கார்ந்து வீண் பேச்சுக்களை தவிர்த்து முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் திக்ர்களோடும் இறை நினைவுகளோடும் இபாதத்துகளோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேல் ஸலவாத்துகளோடும்
நமது பாவங்களை மன்னிப்பதற்கான இஸ்திக்ஃபார்களோடும் மஹல்லா மக்கள் முழு உம்மத்துக்கும் நன்மை தர வேண்டும் என்று நாம் துவாக்கை கேட்கக்கூடிய நிலைகளோடும் இந்த 10 நாள் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு சோதனை. ஆனா ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலயே பெரிய கஷ்டம் என்னதான், 10 நாள் பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்றது எப்படி இருக்கும்? 10 நாள் வீண். இன்னைக்கு செல்போன்ல சார்ஜ் இல்லைன்னு வைங்க, அவ்வளவுதான், நம்ம பைத்தியம் பிடிச்சிடும். அவ்வளவுதான், எங்கேயாவது பிடிச்சி எப்படியாவது போடும். அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா, நமது துன்யாவினுடைய ஈடுபாடு அந்த அளவுக்கு இறுக்கமாகவும் நெருக்கமாகவும் இருக்கிற கட்டத்துல ஏத்திகாஃப் முழுக்க முழுக்க அல்லாவுக்கு வேண்டி நீங்க தனித்திருப்பீர்களா? சும்மா என்னமோ ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு அப்படி போறதை விட முழுக்க முழுக்க அல்லாவுக்கு வேண்டியே இருக்க. 21ஆம் தேதி மகரிபில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பெருநா பேரத்தரையீடு வரைக்கும் 10 நாள் சும்மா 5 நேரம் தொழுகைக்கு அப்படி வந்துட்டு போகும்போதே அதுக்கு ஒதுவு செய்யும் போது முகத்தை எல்லாம் பிரகாசமா எல்லாம் காமிக்கிறான். ஒதுவுக்கு பள்ளிக்கு 8 வச்சு வைக்கும் போதெல்லாம் ரஹ்மத்தினுடைய மலக்குகள்கிட்ட பாரு 8 8 வைக்கிறான்னு ரஹ்மத்தின் மலக்குகளோடு அல்லாஹ் நம்மளை அறிமுகப்படுத்துறான். 10 நாள் பள்ளிவாசல் உட்கார்ந்தா இது எவ்வளவு பெரிய பாக்கியம். இது ஒரு போராட்டம். இதுதான் உண்மையான ஃபீஸபீல், உண்மையான ஜிஹாது. நம்ம நஃப்ஸ், நம்ம மனசு, இந்த துன்யா நம்மள அப்படியே உள்ள வரவிடாம அப்படி இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு நான் அல்லாவுக்காக வேண்டி நான் இருக்கிறேன், என்னால முடியும் என்று இறைவனுக்காக நாம் இதை செய்யறோமா அப்படின்னு பார்க்கிற ஒரு மிகப்பெரிய நபிமார்களுக்கு அல்லாஹ் என்னென்ன வகையில எல்லாம் சோதனை கொடுத்து அவர்கள் வெற்றி பெற்றார்களோ அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு ரமலானிலும் இந்த 10 நாள் வருது. இது ஒரு இபாதத். இஅ்திகாஃப் என்று சொல்கிற இந்த இபாதத் ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இதுல வர்றவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிடுறான்னா, அந்த 10 நாள்ல ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதுதான் அந்த 10 நாளில் ஒற்றைப்படையான இரவுகளில் தான் லைலத்துல் கத்ர் வருகிறது. லைலத்துல் கத்ர் என்பது கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. இந்த 10 நாள்ல எந்த 12 மணி நேரம் நம்ம வாழ்க்கையில வந்துருதோ அந்த நாள் நம்ம பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிறோம். பள்ளிவாசல் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்ட வீடு. அல்லாஹ்வின் ரஹ்மத்துகளும் எல்லா மனிதர்களும் சுபிட்சம் பெறுவதற்கு தேடி வருகிற ஒரே இடம் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்குள்ள எல்லா இபாதத்துகளும் ஒருங்கிணைந்து இறைவனின் ஒளி கீற்றுக்கள் அப்படியே கொப்பளித்துக் கொண்டிருக்கிற உன்னதமான இடத்துல நாம 10 நாள் இருக்கிறோம். அதுல எந்த இரவு ஒற்றைப்படையான இரவு 21, 23, 25, 27, 29 இப்படி இந்த 5 ஒற்றைப்படையான நாட்களுக்கு உள்ளே அல்லாஹ் லைலத்துல் கத்ரை மறைத்து வைத்திருக்கிறான். இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுல கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை விட பெரிய கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அவருக்கான ஒரு வாய்ப்பை பெற்று தருகிற இபாதத்து தான் இந்த இஅ்திகாஃப். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருக்கிறவங்க நியத்து வைங்க. எல்லா பள்ளிவாசல்களிலும் இதற்குன்னு இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நாம அவங்கள பெரிய தியாகிகளாத்தான் நாம பார்க்கணும். அது சும்மா என்னமோ பள்ளியில இஅ்திகாஃப் இருக்காங்கன்னா பார்க்க கூடாது. நாம அப்படி, ஏன்னா வீண் பேச்சுக்களை பேசாமல், பத்திரிக்கை பார்க்காம, செல்போன்ல ரீல்ஸ் பார்க்காம, செல்போன்ல இருக்கக்கூடிய எந்த ஒன்னையும் வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, அது இது எதுவுமே பார்க்கறது இல்லை. தேவைப்பட்டா வீட்டுக்கு மட்டும் ஒரு போன் பேசிக்கிறது, அல்லது அதையும் கூட இது பண்ணி வச்சிடுறது. இன்னும் பேணுதலான ஹாஜிமார்கள் இருக்கிறார்கள், நிறைய பெருமக்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள். இன்னைக்கும் இந்த வயசானவங்கள்ட்ட இருந்து நிறைய படிப்பினை படிக்கணும். நம்ம என்னமோ வயசானவங்க அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கும் போயிட்டு இஅ்திகாஃப் செல்போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. 10 நாள் தொடர்பே இல்லை. பெரிய வியாபாரியா இருப்பாங்க, ஆனாலும் அதை ஒரு தேடுறாங்க. ஹஜ்ஜுக்கு போறதுக்கு எப்படி ஒரு முனைப்போடு எல்லாத்தையும் ஒதுக்கி அப்படி போயிடுறாங்க.
இதே மாதிரி ஏத்திகாஃப்ல எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் நிறைய இஸ்லாமிய ஊர்களில், கிராமங்களில், முஸ்லிம் பெரு நகரங்களில், முஸ்லிம்கள் பாரம்பரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்களில் எல்லாம் இந்த பேணுதலோடு அந்த ஏத்திகாஃப இருக்கிறாங்க. இது பெரிய பெரிய மகத்துவத்தை நமக்கு பெற்றுத் தருவது. ஏத்திகாஃப் இருந்து நாம் கேட்குகிற துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. நிறைய அனுபவபூர்வமாக சொல்கிறார்கள். நான் இந்த வருடம் ஏத்திகாஃப் இருந்தேன், எனது இன்ன பிரச்சனைகளுக்கு துவா செய்தேன், அல்லாஹ் அதை எனக்கு நிவர்த்தி செய்து தந்தான். ஏன்னா அந்த அளவுக்கு உண்டான ஒரு இதுவாக இருக்கிற காரணத்தினால இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மகரிபிலிருந்து அந்த இஅ்திகாஃப் இபாதத்துகள் உலகெங்கிலும் இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களிலும் அது அந்த இபாதத்து துவங்க இருக்கிறது. நிறைய பேர் ரமலான்ல நாங்க உம்ராக்கு போறோம் அப்படின்னு போறதே என்னன்னா, ரமலான்ல அந்த பள்ளிவாசல்ல போய் ஒரு ஏத்திகாஃப், காபத்துல்லாவிலே ஏத்திகாஃப் இருப்பது என்கின்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் நமக்கும் பள்ளிவாசல்களை தந்தான், மஸ்ஜிதுகளை தந்திருக்கிறான், தொழுகையை தந்திருக்கிறான், அவைகளுக்கான பாக்கியங்களையும் சிறப்புகளையும் புரிய வைத்திருக்கிறான். இந்த ஏத்திகாஃப் எனும் இபாதத்தையும் நாம் கடைபிடித்து சங்கை செய்கிற உயர்ந்த வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்து நல்லருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அதே மாதிரி பொதுவாக நிறைய பேர்களுக்கு குடும்பங்களில் திருமணம் ஆகணும், ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் திருமணமாகணும். திருமணமானதுக்கு பிறகு ஒரு வருஷம் குழந்தை இல்லைன்னா பார்க்குறவங்களாம் என்ன ஏதாவது விசேஷமா அப்படி கேட்பாங்க. பார்க்குறவங்களாம் அது கேட்கும்போது ஒரு சங்கடமாயிடும். பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களே விசேஷமா, பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு விசேஷம், பேத்திக்கு ஆயிடுச்சு 2 வருஷம் ஆச்சு விசேஷம், இப்படி கேட்டே இருப்பாங்க. இது ஒரு பெரிய மனசுக்கு ஒரு கவலையாகவே இருக்கும். ஆனால் அல்லாஹ் நமக்கெல்லாம் தெரிந்தது தான், இந்த குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று யாரெல்லாம் கருதுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களும், அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, அந்த தம்பதியர்கள் மறவாமல் இப்ராஹிம் நபி கேட்ட துவாவை அதிகமாக கேட்கணும். அப்படி கேட்டால் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை நசீபாக்கி வைக்கிறான். இது அனுபவபூர்வமாக இப்ராஹிம் நபி காலத்திலிருந்து இந்த உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து வரை நடந்த நிகழ்ந்த அற்புதமான காரியங்கள். அதில் முக்கியமான துவா தான் குரானில் வர்றது. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், என்னுடைய ரப்பே சாலிகான குழந்தையே எனக்கு கொடு. இது இப்ராஹிம் நபி கேட்டாங்க. 83 வயசுல எல்லாம் குழந்தையை கொடுத்தான். சமீபத்தில் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் கல்யாணம், குழந்தை இல்லை. 2வது கல்யாணம் முடிக்கிறாரு, குழந்தை இல்லை. அவருக்கு வயசு 70 கடந்துருச்சு. இப்போ குழந்தை வேணும். 2 கல்யாணத்துலேயும் குழந்தை இல்லை. இருந்தாலும் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் ஓதிட்டே இருக்காரு. 70 வயசு கடந்து அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இந்த நபி காலத்தில் இல்லை, இந்த காலத்திலையும். அப்போ இந்த குரான் உண்மையானது, குரானில் வருகிற வார்த்தை உண்மையானது. அந்த வார்த்தை நமது வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும். அதனால நாம் சார்ந்தவர்கள் யாருக்கும் இந்த குழந்தை, ஏன்னா இன்னைக்கு குழந்தையின்மை என்பது பெரும் பிரச்சனையாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற நிலையில இந்த துவா ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் கபூல் செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லக்கல் ஹம்து வலக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வ ஸல்லிம் அலைஹிம். اللهم اغفر لنا ذنوبنا يا رب العالمين. اللهم رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.